ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு ரெண்டாக போட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்றும் பாதியமாக தான் இது வெந்திருக்கு. உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் வெந்த மாதிரி மேலே இருக்குது, அவ்வளோதான். இதை வந்து நம்ம மறுபடியும் பாலில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி காய் துருவுறதில் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த துருவி எடுத்ததை நம்ம நெய்யில் வதக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் நெய் கொஞ்சமாக விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் நிறைய சத்து இருக்குது. பசங்களுக்கு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. இது இப்போ நெய் வறுத்து எடுத்தாச்சு. அது கூடவே நம்ம திருவி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே நான் பால் சேர்த்து வேக வைக்கிறேன். பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எப்போனா கடைசியாக தான் சேர்க்கணும். தேங்காய் பாலில் நம்ம இது பண்ணோன்னா திரியாகிடும். அதனால் தண்ணி இந்த டைமில் நீங்கள் தண்ணியிலேயே ஃபுல்லாக வேக வச்சுட்டு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுவோ சேர்த்துட்டு கடைசியாக நீங்கள் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் பால் 2 கப்பு 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுருக்கும்போது அதுக்குள்ளேயே அது வெந்துடும். திருவி வச்சுருக்கிறதுனால மூடியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு வெந்து நல்லா இதாகிடுதோ. வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஏலக்காய் தூள் அதெல்லாம் போடலாம். இப்போது உங்களுக்கு இது வந்து கூட ஜவ்வரிசி, ஊற வச்ச ஜவ்வரிசி போட்டு நீங்கள் வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசியெல்லாம் எதுவுமே போடலை. வெறும் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை, வெல்லம் அது மாதிரி வேணும்னா நம்ம கடைசியில் தான் அதெல்லாம் சேர்க்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம நடுவில் சேர்த்து ரொம்ப கொதி விட்டோன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் அதை ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. நம்ம எல்லாம் வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 நிமிஷம் கூட நல்லா கொஞ்சம் பாதி ஆறுனதுக்கு அப்புறமா சேருங்க. நாட்டு சர்க்கரையோ பனவெல்லம் எதுனாலும் சரி. இப்போ கொஞ்சமாக நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் போடலாம். ஏலக்காய் தூள் போட்டு சர்க்கரை எல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட எது இருந்தாலும் சரி, முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்பு இருந்தால் கூட போட்டுக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டோன்னா நம்மளோட சூப்பரான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.